நம்ம இப்போ பார்க்க போகிறது கதை பேய்மலை. ஒரு ஊரில் கிருஷ்ணங்கிற பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அப்போது பக்கத்தில் இருந்த காட்டுக்குள்ளே இருக்கிற புலி ரெண்டும் ரொம்ப பசியோடு நம்ம இன்றைக்கி கிராமத்தில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது அங்கே கிருஷ்ணங்கிற பையன் ஆடு மேய்ச்சிட்ருக்கிறான். இந்த புலி இந்த ஆடை பார்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழித்து இந்த ஆடில் ஒன்று தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பேசிகிட்ருக்கு. அப்போ அங்கேருந்து ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டி சொல்கிறாங்க, டேய் கிருஷ்ணா, என்ன பாட்டி, மழை வரப்போகுதுடா, ஆடெல்லாம் கொண்டு போய் பட்டியில் அட. போகிறேன் பாட்டி. டேய், பேய் மழை வரப்போகுதுடா, முதல்ல கொண்டு போய் பட்டியில் அடடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த புலி சொல்லுது, டேய் அண்ணா, பேய் மலைன்னா என்னடா, எனக்கே தெரியலடா, நல்லா மாட்டிக்கிட்டோம். சரிடா, நம்ம ஆடோட ஆடாக நின்றுட்டு கொஞ்ச நேரத்தில் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவன் என்ன பண்ணான், ஆடோட ஆடா சேர்த்து பட்டியில் காட்டிட்டான். அப்போது ரெண்டு திருடங்க, நம்ம இன்றைக்கி நல்ல ஆடாக பார்த்து பிடிச்சிட்டு போயிடணும், சந்தையில் விற்ற செம்ம காசு தேருண்டா, அவன் அடைக்கட்டவும் நம்ம பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு புதருக்குள்ளே மறைஞ்சிட்ருக்குறாங்க. கிருஷ்ணன் பட்டியில் அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான். இந்த புலியும் பயந்துக்கிட்டு இருக்குது. லைட்டாக ஒரு இடி மின்னலோட ஒரு சாரல் விழுது. அப்போ இந்த திருடன் சொல்கிறான், வாடா வேகமாக பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு. இருட்டாக இருக்குது. இருட்டுக்குள்ளே ஆடு எது புலி எதுன்னு தெரியாமல் புளியை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புலி என்ன நினச்சிட்ருக்கு, நம்மளை பேய் மேலே தான் கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு பயந்து நடுங்கி போய் கூட போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த புலி சொல்லுது, அண்ணா, நம்மளை யாருடா கூட்டிகிட்டு போகிறது, இருடா, நானே பயந்து போய் தான் வந்துட்டுருக்கேன், பொருடா பார்க்கலாம், நம்மளை பேய் மேலே தான் கூப்பிட்டு போகுது, எங்கேயா ஒரு இடத்த தப்பிச்சு ஓடிடலாம் பொறு அப்படின்னு புலி ரெண்டும் பேசிகிட்டே போகுது. கொஞ்சம் தூரம் போனதும் அந்த திருடன் சொல்கிறான், ராமு, ஏன்னா அந்த ஆள் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, இழுக்கவே முடியலையடா, இருடா அது முகத்தை ஒருக்கா பார்த்துக்கிறேன் அப்படின்னு கையில் இருந்த டார்ச் லைட்டால் புலியோட முகத்தில் அடித்து பார்த்தா அது புலி. தப்பிச்சா போதும்னு புளியை விட்டுட்டு அவன் ஓட, பேய் மேலே நம்மளை விட்டுருச்சுன்னு புலி இவங்கள விட்டுட்டு புலி ஓட. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து ஒரு மரத்தில் ஒருத்தன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான், ஒருத்தன் மரத்துக்குள்ளே இருந்த ஒரு சின்ன பொந்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். இந்த புலி தப்பிச்சா போதுண்டா சாமின்னு ஓடி எதுக்க வந்த கரடி மேலே ஒரே மோது. கரை தள்ளி போய் விழுந்துருச்சு. அதுக்கு தலை சுற்றுது, எந்திரிச்சு பார்க்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு. பார்த்தா புளி ஒரு பக்கம் கிடக்கு. மட சாம்பிராணி, இப்படி தான் முட்டுவியாடா அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த புளி சொல்லிச்சு, அண்ணே, அங்கே எங்களை பேய்மலை பிடிச்சிட்டு போச்சு தெரியுமா, உனக்கெல்லாம் என்ன தெரியும், நாங்களே தப்பிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சு. எதை, பேய் மலையா, நான் கேள்விப்பட்டதில்லை யார் அப்படி ஒரு மலையை, அது என்னடா மலை அப்படின்னு கேட்குது. அது எங்களை பிடிச்சிட்டு போச்சுனே, நாங்கள் தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுது புலி. அப்போ கரடி கேட்டுச்சு, அது எங்கடா இருக்குது, காட்டுங்களா என்கிட்ட. அப்பாடி நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு. இப்போ நீ வரலை அப்படின்னு கரடி மிரட்டுச்சு. கரடி மிரட்டினதும், சரி வா, நான் உன்னை கூட்டு போய் காமிச்சிட்டு ஓடிடுறேன் அப்படின்னு புலி கரடியை கூட்டிகிட்டு வந்துச்சு. அப்போ அந்த மரத்து மேலே இருக்கவன் சொன்னான், ராமு, புலி கரடியை கூப்பிட்டு வருது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொன்னான். நீ தாண்டா மேலே உட்காந்துருக்க, கவனமாயிரு அப்படின்னு இவன் சொன்னான். கரடி வந்தது. இங்கே வேறு ஏதோ ஒரு வாடை அடிக்குது அப்படின்னு மரத்தை சுற்றி வந்தது. அவன் கையில் வச்சுருந்த ஒரு பொட்டணத்தை மாற்றி வச்ச உடனே அது கீழே விழுந்து கரடி தலையிலே டொம்முன்னு விழுந்துருச்சு. கரடி ஒரு அலறிச்சு பாருங்க, புலி எஸ்கேப்பு. கரடி கத்திக்கிட்டே ஓடுது. ஐயோ, நான் இல்லைன்னு ஓடின ஸ்பீடில் எதுக்க வந்த ஒரு நரி, அந்த கரடி போய் அது மேலே ஒரு முட்டு, நரியும் கீழே விழுந்துருச்சு. கண் எங்கடா வச்சுருக்க, ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்டு இப்படி விழுந்துட்டுருக்க அப்படின்னு நரி கேட்டுச்சு. ஐயோ மாமா, உங்களுக்கு விஷயமே தெரியாது, அங்கே ஒரு மரத்தில் பேய் மலை இருக்குது, அது என் தலையில் அடிச்சிச்சு தெரியுமா, நானே தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு கரடி சொல்லிச்சு. அப்போ அந்த நரி கேட்டுச்சு, நான் இந்த காட்டில் எத்தனை வருஷமாக இருக்கேன் தெரியுமா,
நீ சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்ன கதை விட்டுட்ருக்கியா? சத்தியமாக மாமா, இந்த புலி தான் போய் எங்கேருந்தோ கூட்டிகிட்டு வந்துருச்சு. அப்படியா? எங்க என்கிட்ட காட்டு பார்க்கலாம். திரும்பவும் நான் அங்கேயா? வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போச்சு. நரியும் மரத்தை 2 தடவை சுற்றி வந்துச்சு. அதுக்கு ஒன்றும் தெரியல. சரி இரு, நான் இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, என் வாழை விட்டு பார்க்குறேன் என்ன இருக்குன்னு. வாழை உள்ளே விடவும் உள்ளே இருந்த திருடை என்ன பண்ணுன்னா கத்தியை வச்சு லைட்டாக வாழை அறுத்துட்டான். அவ்வளோதான். நிறைய அலறி அடிச்சுட்டு ஒரே ஓட்டம். சிங்கமும் யானையும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. போன ஸ்பீடில் சிங்கத்து மேலே விழுந்து உருண்டுருச்சு. சிங்கத்துக்கு கடுமையான கோபம். அது ஒரு கர்ஜனை பண்ணிவிட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்போ இங்கே வந்து இப்படி விழுந்துட்டுருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சிங்கம் கேட்குது. அதுக்கு நரி சொல்லுச்சு, ராஜா அங்கே அந்த மரத்து மேலே ஒரு 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 பேய் மலை இருக்குது. எனதே பேய் மலையா? என்னடா புது பேர் சொல்லிகிட்ருக்க? என்னாச்சே, விவரமாக சொல்லு. இந்த மாதிரி புலி போய் பேய் மலையை கூட்டிகிட்டு வந்திருக்கு. அது அந்த மரத்து மேலே இருக்குது. கரடி போனப்போ அது தலையில் அடிச்சிருச்சு. நான் போனப்போ என் வாலில் அடிச்சிருச்சு அப்படின்னு நிறைய அழுதுச்சு. அப்படியா? நான் இருக்கிற இடத்துல இன்னொருத்தனா? நானே காட்டுக்கு ராஜா. என்ன மீறி இந்த காட்டுக்குள்ளே யார் வர முடியும்? அந்த காட்டு என்கிட்ட. ஐயோ, நான் திரும்ப வரமாட்டேன். நான் இருக்கும்போது உனக்கு யார் என்ன பண்ண முடியும்? வா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் நரியை கூட்டிக்கிட்டு போகுது. அங்கே போனோடனே அந்த மரத்து மேலே இருந்தவன் சொன்னான், டே ராமு, இந்த பாலா போகிற நரி போய் சிங்கத்தை கூட்டிகிட்டு வருதுடா அப்படின்னா. எது வந்தாலும் வரட்டும்டா, நீ கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னான். இந்த பையன் மேலே உட்காந்துருக்கவனுக்கு கையெல்லாம் நடுக்கம் கொடுத்துருச்சு. இந்த சிங்கம் வந்தது, மரத்தை சுற்றி வந்தது. அவன் பயத்தில் கையை விட்டுட்டான். சிங்கத்தோட பெடரியில் வந்து சத்துன்னு விழுந்துட்டான். இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான் கண்ணை மூடிக்கிட்டு. சிங்கம் நம்மளை பேய் மேலே தான் பிடிச்சிக்கிடுச்சுன்னு தலை தெறிக்க ஒரே ஓட்டம். ஓடின வேகத்தில் அது பிறண்டு உருண்டு ஓடுனதில் இங்கே மேலே உட்காந்து கையை விட்டு ஒரு புதருக்குள்ளே போய் விழுந்துட்டான். சிங்கம் தப்பிச்சா போதுண்டா சாமின்னு அது இருப்பிடத்துக்கே ஓடிருச்சு.